வணக்கமான சொல்லுங்களே. இப்பொழுது இயல் 3 செய்யுட்பகுதி மழைப்படுகடாம் என்பதை பற்றி நாம் இங்கு காணலாம். அதாவது இந்த மழைப்படுகடாம் என்பது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. 10 பாட்டு நூல், அதாவது நம்ம சங்க இலக்கியங்கள் எடுத்துட்டீங்கன்னாவே 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதில் 8 தொகை நூல்களை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ 10 பாட்டு அப்படின்னா திருமுருகன் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, அந்த கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்றதும் மழைப்படுகடா அப்படின்றதும் ஒண்ணுதான். இந்த மாதிரி 10 பாட்டு நூல்களில் ஒன்றுதான் இது அப்படின்னா இந்த மழைப்படுகடா. சரி, இது ஏன் மழைப்படுகடா அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னா, மழையை யானையாக உருவகித்து அந்த மழையிலிருந்து எழுகின்ற அந்த ஓசையை அந்த உருவகித்து பாடினால்தான் இதுக்கு மழைப்படுகடாம் என்று பெயர். சரி, இந்த மழைப்படுகடாமுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார். இவர் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த பாடலுடைய சிறப்பு என்ன? இப்போ நமக்கு இந்த மழைப்படுகடாம் அப்படிங்கிற பாடல் அமைஞ்சிருக்கு இல்லையா, இந்த பாடல்ல எத்தனை அடிகள் இருக்கு, இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. அடுத்தது இதில் எத்தனை அடிகள் இருக்கு அப்படின்னா 583 அடிகளை கொண்டது. இதுல எத்தனை அடிகள் இருக்கு? 583 அடிகளை கொண்டது. அடுத்து இதற்கு கூத்தராற்றுப்படை என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா கூத்தர் ஆற்றுப்படை என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து இந்த பாடலினுடைய பாட்டுடை தலைவன் யார்? யாரை பாட்டுடை தலைவனாக வைத்து இந்த பாடலானது பாடப்பட்டுள்ளது அப்படின்னா நன்னன் என்னும் குறுநில மன்னன். குறுநில மன்னன் அப்படின்னா சிறிய பகுதிக்கு அவன் அரசராக இருக்கக்கூடிய அந்த நன்னன் என்கின்ற குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட பாடல் தான் இந்த மழைப்படுகடாம். சரி, இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம். இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். இவர் பாடிய பாடல் தான் இந்த மழைப்படுகடாம். இவர் யாரை பாட்டுடை தலைவராக கொண்டு இந்த பாடலை பாடுகிறார் அப்படின்னா நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்ட பாடல் தான். சரி, நம்ம சொன்னோம் மழைப்படுகடாம் அப்படின்னா அது மழையை யானையாக உருவகம் செய்து அந்த மழையிலிருந்து எழுகின்ற ஓசைகள், அதாவது மழையிலிருந்து அந்த பறவைகள், விலங்குகள், அப்புறம் அந்த மாதிரியான ஓசைகள் இருக்கக்கூடிய மழையிலிருந்து அந்த மழையிலிருந்து அந்த எழுகின்ற அந்த ஓசையை வைத்து அது யானை எழுப்புகின்ற அந்த ஓசையாக அந்த யானையினுடைய மதமாக உருவகித்து பாடுகிறதா இது மழைப்படுகடாம் என்ற பெயரை பெற்றது. இதற்கு மற்றொரு பெயர் தான் என்னது? கூத்தர் ஆற்றுப்படை என்றும் இது அழைக்கப்படுகிறது. இதில் உள்ள அடிகள் 583 அடிகளை கொண்டது. இது கண்ணன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டது. அடுத்தது இதனுடைய ஆசிரியர் யாரு? இரணிய முற்றத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். இதுதான் இந்த பாடலினுடைய ஆசிரியர் யாரு. இந்த பாடலினுடைய எத்தனை அடிகள் அமைச்சிருக்கு, இந்த பாடல் 10 பாட்டு நூல்கள் ஒன்று அப்படிங்கிற சிறப்பை பற்றி பார்த்தோம். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதற்கு கூத்தர் ஆற்றுப்படை என்று இன்னொரு பெயர் உண்டுன்னு சொன்னோம். ஆற்றுப்படை என்றால் என்ன? ஆற்றுப்படை என்றால் ஆறு அப்படின்னா என்னன்னா, ஆறு அப்படின்னா வழி. ஆறு அப்படின்னா வழி. ஆற்றுப்படை, படை அப்படின்னா படுத்துதல், வழிப்படுத்துதல். அதாவது அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ நமக்கு அந்த இதில் நுழையும் உள்ள பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் பண்பாட்டில் மட்டுமல்லாமல் கலைகளிலும் சிறந்து விளங்கினர். அதாவது பார்த்தீங்கன்னா இசையில இப்போ பாணர், விரலியர், கூத்தர் இவர்கள்லாம் இசைக்கலையில் வல்லவர்கள். இவர்களெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க கூத்தர், பாணர், விரலியர் போன்ற இசை கலைஞர்கள் தான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இவர்களெல்லாம் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு
அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய அந்த கலைகளை எல்லாம் நிகழ்த்தி காட்டுவாங்க. அப்போ இவர்களுடைய கலைகளில் மகிழ்பவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இவர்களுக்கு விருந்தோடு பரிசுலும் இவர்களுக்கு வழங்குவாங்க. அப்படிப்பட்ட பரிசுகளை பெற்ற இந்த கூத்தர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான் பெற்ற அந்த பரிசு பொருள்கள் எப்படி மகிழ்ந்தாங்களோ அது போல தன்னை, அதாவது தான் என்ன பண்ணுவாங்க, தான் பெற்று வந்த அந்த பரிசு பொருள்களை போலவே மற்றவர்களுக்கு பெறணும்னு சொல்லிட்டு எதிர் வருகின்ற கூத்தரை நாடி நான் இந்த இடத்துக்கு சென்று இப்படி நான் பாடி பரிசு பெற்று வந்தேன், அந்த அரசர் இந்த மாதிரி எங்களுக்கு பரிசுகளை வழங்கினாங்க, நீங்களும் அங்கு சென்று இந்த மாதிரி பரிசுகளை பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது ஒரு வழிபடுத்துகின்ற ஒரு முறையை தான் இங்கே ஆற்றுப்படை இதுதான் என்னது, இது ஆற்றுப்படை நூல்கள் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு இந்த பாடப்பகுதியாக கொடுக்கக்கூடியது என்னன்னா நன்னன் என்கின்ற அந்த குறுநில மன்னன் அவனுடைய அந்த விருந்தோம்பலினுடைய தன்மையை பற்றி, அதாவது அந்த நன்னனை பாடி பரிசில் பெற்ற அந்த கூத்தர்கள் புது வருவாயுடைய அந்த காணவர்களினுடைய அந்த பகுதியில் தங்கி அவர்களுக்கு அந்த பரிசுகளை பெற்று வருமாறு இன்னொரு கூத்தரை ஆற்றுப்படுத்துகின்ற அந்த முறையை தான் நமக்கு இங்க ஒரு பாடலாக கொடுத்துருக்காங்க. அந்த பாடலை நாம பார்க்கலாம். அதாவது அன்று அவன் சேர்ந்து, அதாவது அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி. அதாவது முன்பெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கு தான் நமக்கு என்ன அப்படின்னா போக்குவரத்துகள் வாகனங்கள் இதெல்லாம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு பகுதிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்றோம் அப்படின்னா இங்கிருந்து நாம் அந்த பகுதிக்கு போகிறதுக்கு ஒரு நிமிஷத்தில் போயிடும். அன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பகுதியிலிருந்து நம்ம இன்னொரு பகுதிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப தூரம் தொலைதூரம் நம்ம போவதற்கு அவர்கள் வழிப்பயணமாக தான் செய்வோம். அதாவது அங்கே போகிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா வழிப்பயணத்தை மேற்கொள்வாங்க. வழிப்பயணம் அப்படின்னா என்ன அப்படின்னா போகும்பொழுது தனக்கு உண்டான உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படியே நடைபாதையாகவே நடந்து தான் போவாங்க. அன்றைக்கெல்லாம் எந்த விதமான இந்த மாதிரியான ஒரு போக்குவரத்து வாகனங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அதனால நடைபாதையாக அப்படியே நடந்தே போவாங்க. போகின்ற வழியில் ஏதாவது நீர்நிலை இருக்குது அப்படின்னா அங்கே அமர்ந்து தன்னுடைய உணவுப் பொருட்களை என்ன பண்ணுவாங்க, அங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு போவாங்க. அதுக்கு தான் சொல்றாங்க அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி. அதாவது என்ன சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரியான அதாவது நீங்க போய் பாடி பரிசு பெறவாக போகின்ற அந்த பகுதிக்கு அவங்க வழியை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் எப்படி சொல்றாங்க பாருங்க, அன்று அவன் அசையி. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி எல்லாம் போறதை நீங்க பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நான் ஒரு சின்ன இதை சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம இந்த கோவில்களுக்கெல்லாம் இந்த பழனி இது போன்ற கோவில்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை போவாங்க. அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த உணவு அது இதெல்லாம் வச்சுட்டு அவங்க அப்படியே நடைபாதையாகவே நடந்து போவாங்க. பகல் நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடங்கள்ல எங்காவது ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருந்தோம்னா களைப்பு ஏற்படும் இல்லையா, அந்த களைப்பை போக்கிக் கொள்வதற்காக சிறிது நேரம் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல தண்ணி கொஞ்சம் இலைப்பாடிட்டு மீண்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த களைப்பு நீங்கியுடன் மீண்டும் பயணம் செய்வாங்க. அது அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி. அல் என்றால் இரவு சொல்றாங்க. நீங்க பகலில் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இலைப்பாரி செல்லுங்கள். பகலில் என்ன பண்ணுங்க, இலைப்பாரி செல்லுங்கள். நீங்க அப்படியே ஒரு பகுதியை நடந்து போயிட்டு இருக்கீங்க. நீங்க சென்று சேருகின்ற அந்த இடம் வர வரைக்கும் நீங்க தொலைதூரம் நடந்து போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, பகலில் ஒரு இடத்தில் இலைப்பாரி செல்லுங்கள். ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, இலைப்பாரி செல்லுங்கள். அன்று அவன் அசையி, அங்கு பகல் இலைப்பாரி செல்லுங்கள். அல் சேர்ந்து அல்கி. அல் சேர்ந்து அல்கின்றன. அல் என்றால் இரவு. அல் சேர்ந்து இரவில் மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க ஒன்றாக சேர்ந்து இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எதற்கு இரவில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்துக்கு தங்குங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் பரிசில் பெற போகின்ற அந்த பகுதி எப்படிப்பட்டது, இவர்கள் அங்கு பாடி அங்க கூத்தர்களாக அந்த நிகழ்வுகளை நிகழ்த்த போகின்ற அந்த இடம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது ஒரு மலைப்பகுதியாக இருக்கலாம், அது காடு மழை நிறைந்த பகுதிகளாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு நம்ம போகும்போது அங்கே என்ன இருக்கும்னா விலங்குகளின் பயம் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு
இந்த பகுதி, இந்த மலை பகுதி, இந்த மாதிரி காடு மேடான பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா விலங்குகளின் பயம் இருக்கும் ஒன்று. அடுத்தது கொள்ளையர்களின் பயம் இருக்கும், அதாவது கள்வர்கள் திருடர்களின் பயமெல்லாம் இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ பகலில் போகும்போது நீங்கள் ஒருவர் தனியாக கூட போனால் பரவாயில்ல, ஒரு இடத்துல தங்கி இலைப்பாரி போங்க. ஆனால் இரவில் ஒன்றாக சேர்ந்து தங்குங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அல் சேர்ந்து அல்கி, இரவில் ஒன்றாக சேர்ந்து தங்குங்கள். அடுத்தது சொல்றாங்க, கன்று எரி ஒள்ளினர் கடுங்கொடு. கன்று எரி ஒள்ளினர் கடுங்கொடு. கன்று எரி அதாவது எரிகின்ற நெருப்பை போல. எரிகின்ற நெருப்பு வந்து என்ன நிறத்தில் இருக்கும்? சிவப்பு நிறத்தில் இருக்கும் இல்லையா? அந்த ஒழுகின்ற அந்த நெருப்பை போன்ற சிவப்பு நிறமான மலர்களை சூடிக்கொள்ளுங்கள். கூந்தலில் வந்து மலர்களை சூடிக்கொள்ளுங்கள். கன்று எரி ஒள்ளினர் கடுங்கொடு மழைந்து சொல்றாங்க. கன்று எரி அதாவது எரிகின்ற நெருப்பை உடைய அந்த மலர்களை வந்து கடுங்கொடு என்னென்ன சுற்றத்தாவோடு சேர்ந்து என்ன பண்ணுங்க, சூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? அதாவது அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களும் வந்து பெண்களை போல வந்து முடி வளர்த்துப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அழகிய அந்த சிவந்த மலர்களை தலையில் சூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுங்கொடு மடைந்து கன்று எரி ஒள்ளினர் கடுங்கொடு மடைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி. அடுத்து என்ன சொல்றாங்க? சேர்ந்த செயலை செப்பம் போகி, அதாவது சிவந்த மலர்களை வந்து தலையில் சூடிக்கொள்ளுங்கள். அடுத்தது சிவந்த மலர்களை உடைய அந்த அசோக மரத்தினுடைய வழியில் வந்து செல்லுங்கள். நீங்கள் செல்லுகின்ற வழியில் என்ன இருக்கும் அப்படின்னா அசோக மரங்கள் வரும். இப்போ நாம் போகின்ற வழி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகள், காட்டுப்பகுதிகள் 2-3 பாதைகள் போகும். அப்போ அதில் எந்த பாதை வழியாக போகணும்னா நம்ம எங்கே சென்று சேர்வோம்னு தெரியாது இல்லையா? அதனால இவங்க சொல்கிறாங்க, அந்த நீங்கள் செல்லும் பொழுது அங்கே அசோக மரங்களுடைய பகுதிகள் வரும். அந்த அசோக மரத்தினுடைய அந்த வழியிலேயே செல்லுங்கள். சேர்த்து செப்பம் போகி அழகு களை நரலும் என்றால் என்ன பொருள்? ஒளிக்கும் என்று பொருள். களை என்றால் மூங்கில். நம்முடைய பள்ளியில் கூட இருக்கு இல்லையா மூங்கில் மரங்கள். அந்த மூங்கில் மரங்கள் அசைகின்ற அந்த ஒளிக்கும் அந்த மூங்கில் மரங்கள் ஒரு விதமான ஒளியை எழுப்பும். அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிடாதீங்க, பயந்துடாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம காட்டுப்பகுதியில் பயங்கரமான காட்டுப்பகுதியிலாம் போகும்போது சில ஒளியெல்லாம் கேட்டு நம்ம பயந்துடுவோம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அங்க அந்த மூங்கில்கள் அசைகின்ற அந்த ஒளி தான் வந்து கேட்கும். நீங்க அந்த வழியிலேயே போங்க. களை நரலும் மாறி படுக சிலம்பு அடைந்திருந்த பார்க்கவே. நீங்க அந்த பகுதியை அடுத்து போனீங்க அப்படின்னு சொன்னா அங்க பாக்கம் என்றால் என்ன? சிற்றூர். அதான் சொல்றாங்க ஆரிப்படுக. ஆரி என்றால் என்ன? அருமையான. படுகர் என்றால் என்ன? பள்ளம் அப்படின்னு சொல்றது. அருமையான பள்ளமான அந்த நிலப்பகுதி இருக்கும். அதுதான் என்னது? அந்த சிற்றூர் பகுதி. அந்த சிற்றூர் பகுதியை சென்று அடைந்திருந்த பாக்கம் ஏகி. அடுத்தது நோனா செருவின் வளமுழு நோந்தால். நோனா செருவுகள் யாரு? பகைவரை பொறாமல் போர் செய்யும் நல்ல, அதாவது மானமும் வெற்றியும் வலிய முயற்சியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வளம்படு நோந்தால், அதாவது நோனா செருவின் பகைவர்களை பொறாமல் போர் செய்கின்ற அத்தகைய மான விரல்வேல் வைரியம் எண்ணினே. நீங்கள் வந்து அவன் எப்படிப்பட்டவன்? மானமும் வலிய முயற்சியும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள். வைரியம் என்றால் என்ன பொருள்? கூத்தர்கள் என்று பொருள். அந்த வைரியம் அவர்களுடைய நன்னனுடைய கூத்தர்கள் என்று சொல்லுங்கள். எவ்வளவு பெருமை! நீங்க நன்னர்கள் கூத்தர்கள் சொல்லிட்டீங்கன்னாவே அடுத்தது உங்களுக்கு எந்த விதமான ஒரு உபசரிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நும்மில் போல நில்லாத புக்கு. நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுடைய இல்லத்துக்குள் போகிற மாதிரியே நீங்க அவர்களுடைய இல்லத்துக்குள்ள போகலாம். இப்ப நாம யாராவது ஒரு உறவினர்களுடைய வீட்டுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அது நம்முடைய வீடுல. இப்ப நம்முடைய வீடுனா நாம நம்ம இஷ்டத்துக்கு போவோம், நம்ம என்ன வேணுமோ எடுத்துப்போம், சாப்பிடுவோம், அந்த மாதிரி செய்வோம். ஆனா இப்போ மற்றவர்களுடைய வீட்டுக்குள்ள போகும்போது நமக்கு அந்த தயக்கம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தயக்கம் இல்லாமல் நும்மில் போல நில்லாத புக்கு. நீங்கள் உங்கள் இல்லத்துக்குள்ள எப்படி போவீங்களோ அந்த மாதிரி அவர்களுடைய இல்லத்துக்குள் போங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? கிழவி போல கேளாது கிளி அப்படின்னு சொல்றாங்க.
கிழவே உங்களை அவர்களுடைய உறவினர்கள் போலவே நடத்துவார்கள். நீங்க அவங்களை பார்த்ததில்லை, முன்ன பின்ன நீங்களும் அவங்களை பார்த்ததில்லை, அவங்களும் உங்களை பார்த்ததில்லை. ஆனா நீங்க நண்பர்களுடைய கூத்தர்கள் என்று சொல்லியவுடன் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களை அவர்கள் உறவினர்களை போல நடத்துவார்கள். அடுத்தது சொல்றாங்க பாருங்க, சேக்குழம்பு அகல இனிய கூறி. சேக்குழம்பு அகல இனிய கூறி. சேக்குழம்பு அகல இனிய கூறி என்றால் என்ன, நீங்கள் கடந்து வந்த அந்த பாதை, அதனால களைப்பு ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அந்த களைப்பு நீங்குவதற்கு அவர்கள் இனிமையான சொற்களை உங்களிடம் பேசுவார்கள். இப்போ நம்ம காணுவதற்காக ஒரு ஊருக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப தொலைதூரத்திலிருந்து நம்ம பார்க்கணும்னு வர்றாங்க. வந்தோடனே நாம் அவங்களை மகிழ்ச்சியோடு நல்ல உபசரித்து 4 வார்த்தை பேசணும் அப்படின்னா, அடடா நாம் அவ்வளோ தூரத்திலிருந்து வந்தோம், இவங்களை பார்த்ததில் எவ்வளோ மகிழ்ச்சின்னு நினச்சிப்பாங்க. இதுவே நாம் அவர்களிடம் ஒரு கோபமாக பேசினோம்னாவோ அல்லது அவர்களை மனம் புண்படுத்தும்படி நடந்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, எதுக்காக நம்ம அவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வந்தோம், இவர்களை பார்க்கவா வந்தோம் அப்படின்னு மனம் வேதனை கொள்வாங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் சேக்குழம்பு அகல இனிய கூறி, அதாவது நீங்கள் நடந்து வந்த அந்த காரணத்தினால் அவங்களுடைய கால்கள்லாம் வலி இருக்கும், எவ்வளோ களைப்பு இருக்கும், அந்த களைப்பு நீங்கும்படியாக அவர்கள் இனிமையான சொற்களை உங்களிடம் பேசுவார்கள். பாருங்க, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனாலும் நம்மை அவங்களுடைய உறவினர்கள் போல நடத்துவாங்க, நம்மிடம் இனிமையான சொற்களை பேசுவாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க எப்படி விருந்து வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க, பருவூரை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு, அதாவது நெய்யிலேயே பொறித்தெடுத்த மாமிசத்தை, அதாவது இறைச்சி நம்ம சொல்றோம் இல்லையா, மட்டன் சிக்கன் நீங்களாம் சாப்பிட்றீங்களா, அந்த வெந்த மாமிசத்தை வேவையோடு என்ன வெந்த அந்த மாமிசத்தை எதனாலே வறுக்கிறாங்க, நெய்யினாலேயே வறுத்த அந்த மாமிச பொரியலையும் குருவுக்கள் இரடி பொம்மல் பெருகுவீர். பொம்மல் என்ன பொருள், சோறு. இரடி என்றால் திணை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா திணை, கம்பு, சோளம் இல்லையா, அடுத்தது கேழ்வரகு, இந்த மாதிரியான தானியங்கள் இதன் மூலமாக தான் அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த கேழ்வரகு கஞ்சி, கூழ், கம்மங்கூழ் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ உறவினர்கள்லாம் வந்தாங்கன்னா அவர்களுக்கு திணை அரிசி சோற்று விருந்து, அதனால தான் இந்த பாடப்பகுதியில் திணை சோற்று விருந்து அப்படிங்கிற பகுதியை கொடுத்துருக்காங்க. பாருங்க, அவங்க நெய்யினால் வெந்த அந்த மாமிசத்தையும் திணை சோற்றையும் உங்களுக்கு உணவாக வழங்குவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி உறவினர்களை, அதாவது நீங்கள் நன்னனுடைய கூத்தர்கள் என்று சொல்லியவுடன் உங்களுக்கு எத்தகைய ஒரு வரவேற்பும் எத்தகைய ஒரு இதுவும் அவங்க வளர்க்குறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நமக்கு, அதாவது கூத்தராட்டுப்படையில் அமைந்திருக்கக்கூடிய உட்பகுதி. மலைப்படுகிராம் என்பதற்கு தான் வேறு பேர் கூத்தராட்டுப்படைன்னு சொன்னோம். அதாவது பரிசில் பெற்று வந்த ஒரு கூத்தன் மற்றொரு கூத்தரை, அதாவது எதிர்வரும் கூத்தனை நாடி, நான் இன்னவெல்லாம் பெற்று வந்தேன், நீயும் அந்த வள்ளலை நாடி இந்த பரிசிலெல்லாம் பெற்று வா என்று ஆற்றுப்படுத்துவது, வழிப்படுத்துவது தான் இந்த ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய இந்த பாடல் பகுதிகளெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனமாக படித்து பாருங்க. இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் கொடுப்பாங்க. அசைவி என்றால் என்ன, அருள் என்றால் என்ன, இரவு, அப்புறம் கடும்பு என்றால் என்ன, அப்புறம் பொம்மல் என்றால் என்ன, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லும் பொருளும் கீழேயே கொடுத்துருக்காங்க. அந்த சொல்லும் பொருளையும் கொஞ்சம் நல்லா கவனமாக படித்து பாருங்க. அதில் இருக்கக்கூடிய பகுதிகள் உங்களுக்கு சிறுவினா பகுதியில், ஒருவருக்கு வினா பகுதியில் எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. ஆசிரியர் யார், அந்த பகுதி எல்லாமே கேட்பாங்க. கொஞ்சம் நல்லா கவனமாக படித்து பாருங்கள். இப்போ இதுக்கு நீங்கள் எப்படி அந்த திணைச்சோற்று விருந்தை எவ்வாறு வழங்கினார்கள், ஆற்றுப்படுத்துதல் என்றால் என்ன, ஆற்றுப்படுத்துதல் நன்னனுடைய அந்த கூத்தர்களை அவர்கள் எவ்வாறு வரவேற்று விருந்து உபசரித்து அவர்களுக்கு பொருளும் பரிசாக அளித்தனர் என்பதை பற்றி தான் நாம் இந்த ஆற்றுப்படையில் பார்த்து மலைப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.